வார்த்தை நான் கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த நாளில் கூட விசேஷமாக நம்ம மத்தியில் தேவ செய்தியாளர் அருமையான சுரேந்திர ஜெயசுதாஸ் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். அவர் ரொம்ப பிஸியான ஒரு ஸ்கெடியூலில் இருக்கிறாங்க. அதன் மத்தியில் நமக்கு ஒரு டேட் கொடுத்து வந்தது மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், ஆசீர்வாதமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஊழியர்கள், விசேஷித்த ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த கூட்டத்திற்கு, விசேஷமாக தேவ செய்தியால் நம்முடைய சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான அன்பு அண்ணன் ராஜ்குமார் அண்ணன். கிட்டத்தட்ட அவரை 20 வருஷத்துக்கு மேலாக அவரை நல்லா தெரியும். அவர் ஃபோனில் என்கிட்ட பேசினாருன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும், பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஊழியத்தில் ரொம்ப உற்சாகப்படுத்துவார், நிறைய சாட்சிகளை சொல்லுவார். அவர் பேசினா கேட்டுகிட்டே இருக்கு, நம்ம உற்சாகமாக இருக்கும், இன்னும் நிறைய ஊழியம் செய்யலான்னு ஆசை வரும். அந்த நாட்கள்லேயே, வாலிப நாட்கள்லேயே அவருடைய அநேகரை உற்சாகப்படுத்துகிறதுல ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பர்சனலாக அதை நான் ஃபீல் பண்ணேன். அதனால் அண்ணன் ஒரு காரியத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஐயாவை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஐயாவும் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். அநேக காரியங்களை அவர் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அவருடைய ஊழியங்களை குறித்து நிறைய யூடியூப் லிங்க்ஸ்லாம் கூட அனுப்புவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவருடைய ஊழியத்தை குறித்து, அவரை நம்ம அன்பு தேவ செய்தியாளரை குறித்து நம்ம அன்பு அண்ணன் ராஜ்குமார் அண்ணா ஒரு சில வார்த்தைகளை சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஆனபடினால நம்ம அன்பு அண்ணன் ராஜ்குமார் அண்ணா ஒரு ஹல்லேலூயா. சத்தம் வரமாட்டேந்த எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய அநாத தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆராதனையில் கேட்டபடி நம்முடைய வாழ்க்கை படகில் ஏசப்பா ஏறி இருக்கிறாரு. இன்றைக்கு நிறைவை காண போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா வேதம் சொல்லுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்திடும். ஆமென். இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி அருமையான நம்ம மத்தியில் பிரதர் சுரேந்தர் ஜெயசுதாஸ் ஐயா அவங்க இருக்கிறாங்க. பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி ஐயாவோடு 2 ஆண்டுகள் தொடர்பு இருக்குது. ஐயாவோடு நான் அநேக இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது தேவன் அவர் மூலியமாய் தீர்க்க தரிசனமாய் வார்த்தை வெளிப்பட்டு அநேக மாந்திரிக கட்டுகளை கர்த்தர் உடைத்ததை பார்க்க உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லாங்களா? அல்லேலூயா. நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகள், கர்த்தர் மறைமுகமான காரியங்களை வெளிப்படுத்தி அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஐயாவோடு ஐக்கியம் கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஐயா உங்கள் மத்தியில் இருக்கிறது தேவனுடைய திட்டம் தான். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? வந்தவங்க வந்தபடி அல்ல, போகும்பொழுது விடுதலை பெற்றவர்களாக நாம் கடந்து செல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அதனால் நிச்சயமாக இந்த கூட்டம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஜெபத்தோடு, எதிர்பார்ப்போடு, தேவனிடத்தில் விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்மத்தில் இருக்கிற சுரேந்தர் ஜெயசுதாஸ் ஐயா வரும்போது எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் ஜோஷுவா அவர்களுக்கு என் மனத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சபை இன்னும் எல்லைகளை அவர் பெரிதாக்குவார். ஹல்லேலூயா. பெரிதான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, என்னை அன்போடு இந்த கூட்டத்துக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்த என்னுடைய ஆவிக்குரிய சகோதரர் பாஸ்டர் எஸ்ஏகேல் ராஜ்குமாருக்கு என் மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, நான் அழைப்பு நிறைய பேருக்கு கொடுத்திருந்தேன். சிலர் வந்திருக்கிறீர்கள். அதில் நிறைய ஊழியர்கள் கூட இன்றைக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். கேஜிஎஃப்லேருந்து, ஏறக்குறைய பெங்களூர்லேருந்து இந்த மீட்டிங்க்கு கலந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு அருமையான பாஸ்டர் ஆனந்த் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் முறையாக சென்னை ஊழியத்திற்கு வந்திருக்கிறார். நாளை தினத்திலே செய்தி கொடுக்க இருக்கிறார். அவருக்கும் நன்றி. என்னுடைய
அவர் என்னுடைய ஊழியத்தில் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அங்கு கேஜிஎஃப்லாம் நினைக்கும்போது ஸ்தோத்தரிக்கிறேன். அதுபோல் அருமையான பிரதர் செந்தில்க்கும் மற்றும் அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை, பாஸ்டர் யாபேஸ் அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய அழைப்பை ஏற்று சிலர் இங்கு வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பலத்த காரியங்களை, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த மாதத்திலே ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறார். இதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை நான் பல நாள் நிரப்புவேன். பலன் கொடுக்கிற ஒரு மாதம், அறுவடையின் மாதமாக இருக்கிறது. கண்டிப்பாக ஆண்டவர் இந்த மாதத்திலே சபையிலே பலனை கொடுப்பார். நன்மையின் பலன்களை கொடுப்பார். ஆசீர்வாதத்தின் பலன்களை கொடுப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த ரோலை 1 2 3 4 5 6 7 8வது இருக்கிற சகோதரியே, நீங்கள் தான் எந்திரிங்க. சிவப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 முக்கியமான காரியங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து முழுமையான விடுதலையை நான் தருவேன். நீ ஜெயத்தோடு திரும்பும்படி செய்வேன். ஒரு காரியம் உனக்கு சம்பவிக்கும். பயப்படாதே. நன்மையான ஈவுகளை நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் கரம் உன்னை தொடுகிறது. என்னுடைய ஆசீர்வதிக்கும் கரங்கள் உன்னை தொடுகிறது. ஓ ரீபா கத்தல ஷபியந்தரபரபா. ஆலை நீ கைவிடப்பட்ட தேசம் எனப்படாம எப்சிபா பியூலா என்று நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. தேவ கரம் அபரிதமாய் உன் மேல் இறங்குகிறது. உன் குடும்பத்தின் மேல் இறங்குகிறது. கிருபையை வைக்கிறார். உட்காருங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் எல்லார் மேலும் இறங்க போகிறது. தேவனுடைய அற்புத வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்க போகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் இறங்க போகிறது. தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருவர் மேலும் இறங்க போகிறது. தேவனுடைய கிரியைகள் நிகழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அருமையான சகோதரியே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ள இருக்கிறேன். உன்னை காப்பேன், உன்னை சுமப்பேன். இதுவரை நடத்தினேன். ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்க, ஒரு ஸ்பெஷலான காரியத்தை உனக்கு நான் உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தேவ கிருபை, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய மகிமை உன் வாழ்விலே விளங்குபடி செய்வேன். பெரிதான அளவிலே உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். என்னுடைய அக்கினியை உன் மேலே நான் போடுகிறேன். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உனக்கு ஒரு பிரச்சனையில் விடுதலை இல்லை, ஒரு பலவீனத்தில் உனக்கு விடுதலை இல்லை. அதிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த நாளிலே சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்பார்.
பைபிள் படிக்கிறவங்களுக்கு யாராவது மைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருத்தங்களை மட்டும் படிக்க வைங்க. தேங்க்யூ ஜீஸ். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ள வல்லமையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர் தேவன் தான். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அதே சமயத்தில் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஏறக்குறைய 9 வருஷம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இயேசு ஒரே நொடியில் பலருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. பல தேவ ஊழியர்கள் ஜெபிச்ச ஜெபங்கள் கேட்கப்பட்டது. என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். 9 வருஷம் கழிச்சு எனக்கு என்னுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தார். எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். பதில் கொடுத்தார். அவளுக்கு ஒரு பெண் குழந்தையை தந்தார். அவளுக்கு நாங்கள் என்ன பேர் வச்சோம் என்றால் ரீனி அதிசயா. அப்ப ஒரு சிலர் சொன்னாங்க, மிரக்கலின்னு வைங்க பேரு. நான் சொன்னேன், 9 வருஷம் கழிச்சு அதிசயமாய் பிறந்த பிள்ளை, அதனால நாங்கள் அவளுக்கு அதிசயா என்று பெயர் வைத்தோம். இன்றைக்கு 22 வயதாகிறது. ஒரு ஐடி கம்பெனியில் சமீப காலமாக தான் வேலைக்கு செல்கிறார். தேவன் பெரியவர். 7 வருஷம் எனக்கு ஒரு இருதயத்தில் ஒரு வாழ்வு பிரச்சனை இருந்தது. 7 வருஷம் சுகமடையாத என் வாழ்க்கை இயேசு ஒரே நடியிலே சுகத்தை கொடுத்தார். ஒன்றே ஒன்றுதான், நீர் நல்ல சுகம் கொடுப்பீர் என்றால் உம்முடைய ஊழியத்தை கடைசி பரியந்தம் செய்கிறேன் என்று என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அதே சமயத்தில் ஜனங்களுக்குள் வல்லமையை விளங்க பண்ணுகிறார், அற்புதங்களை விளங்க பண்ணுகிறார். அவருடைய வல்லமை பெரியது. மோசே சொல்லுகிறார், உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. குருட்டு கண்களை இயேசு திறந்தார், செவிட்டு காதுகளை திறந்தார், ஊமை பேசினார், மரித்தோர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். 33 ஆண்டுகள் அவர் வல்லமையாக ஊழியம் செய்தார், வல்லமையாக இறங்கினார், வல்லமையை ஜனங்களுக்குள் அனுப்பினார். அவருக்குள் இருக்கும் வல்லமை ரட்சிப்பின் வல்லமை, சுகம் கொடுக்கிற வல்லமை, விடுதலையின் வல்லமை, அசாரமான காரியங்களை செய்கிற வல்லமை. அவருக்குள் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சாதாரண வல்லமை அல்ல, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, மந்திரங்களை நிர்மலமாக்குகிற ஒரு வல்லமை, சாபங்களை முறிக்கிற வல்லமை, பாவங்களை முறிக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை. என் வாழ்க்கையில் பொல்லாத பிசாசின் பிடியில் இருந்த என்னை தேவன் விடுதலை ஆக்கினார். என்னுடைய அன்பான என் தாயாருடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை செய்தார். அந்த வல்லமை தான் இன்றைக்கு நான் ஊழியக்காரனாய் இருக்கிறேன். அவருடைய வல்லமை பெரியது, சுகம் கொடுக்கும் வல்லமை,
வெளிச்சத்தை கொடுக்கிற வல்லமை, வாழ்வை கொடுக்கிற ஒரு வல்லமை. இன்றைக்கு அந்த வல்லமையின் தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஹிண்டி என்ற இடத்துல IMS ஊழியத்தில் என்னை ஒரு சமயம் கூப்பிட்டுருந்தார்கள். 3 நாள் கூட்டம். கடைசி நாள் கூட்டத்தில் எல்லாருக்காகவும் ஜெபிக்க நான் ஒரே ஒரு நாள் மட்டும் ஜெபித்தேன். ஏறக்குறைய 3000 பேர் அந்த ஜெபத்திலே பங்கெடுப்பதற்கு இருந்தார்கள். காலையிலிருந்து நான் ஒன்றும் சாப்பிடவில்லை. அவர்களுக்கு என்ன வார்த்தை கொடுப்ப ஆண்டவரிடத்தில் கேட்டேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ லைட்டாக கைவை, என் கரம் அந்த பிள்ளைகளை தொடும், சுகம் கொடுப்பேன், அற்புதத்தை செய்வேன், உன் வாயிலிருந்து வார்த்தையை வைப்பேன் என்று சொன்னார். நம் தேவன் பெரிய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 77:13 அதை சொல்லுகிறார். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன் போல் பெரிய தேவன் யார்? ஒருவரும் இல்லை. அவரை போல வல்லமை உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. பெரிய தேவனாய் அவர் இருக்கிறார். நமக்குள்ளே அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை பெரியதாய் இருக்கிறது. அவர் வாழ்ந்த போது எத்தனையோ பேரை சுகமாக்கிறார். எத்தனையோ பேரை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். வெளிச்சத்தை கொடுத்தார். லேகியோன் என்ற பயங்கரமான ஒரு பிசாசு பிடித்தவனை விடுதலையாக்கினார். குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது. செவிட்டு காதுகள் கேட்கப்பட்டது. பேச முடியாத வாய்கள் பேசியது. நடக்க முடியாத கால்கள் நடந்தது. இன்றைக்கும் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். சபையிலே அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் ஊழியத்திலே பார்க்கும்போது எத்தனை அற்புதங்கள் நடக்கிறது, எத்தனை பிசாசுகள் ஓடுகிறது, எத்தனை மந்திர கட்டுகள் உடைகிறது, எத்தனை பெல்லிசூனிய வல்லமைகள் நிர்மலமாகிறது. எத்தனையோ மக்கள் டிபி வியாதிகள் சுகமடைகிறது, கேன்சர் வியாதிகள் சுகமடைகிறது. டெல்லிக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு பையன் டிப்ரெஷன், 3 வருஷம் டிப்ரெஷன், யாரும் அவனை விடுதலை பண்ண முடியல. ஆனால் கடைசியில் ஆண்டவர் அவனை தொட்டார். பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு அவன் சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு யூத்தாக இருக்கிறான். அவனுக்குள்ளே இருந்த ஒரு பயங்கரமான டிப்ரெஷனை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். 3 நாள் அந்த மீட்டிங் நான் போயிருந்த பொழுது அவனுடைய பெயரை சொல்லி தேவன் கூப்பிட்டார். அவன் பெயர் சுரேஷ். ஆனால் சாகர் என்று எல்லாரும் கூப்பிடுவார்கள். பொழுது அவன் ஜெபத்திலே சொன்னானா, ஆண்டவர் இந்த தேவன் பெரியவராய் உண்மையான தேவனாய் இருப்பார் என்றால் என்னுடைய பேர் சுரேஷ் என்று இந்த ஊழியக்காரர் மூலமாக பேசட்டும். அந்த கூட்டத்திலே சுரேஷ் என்ற வார்த்தை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. யார் அந்த சுரேஷ் என்ற வார்த்தை கடந்து வந்தது. அவ்வளவுதான். கண்ணீர் விட்டு அந்த பையன் அழுதான். நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன். 3 வருஷமாய் கிடந்த என்னுடைய டிப்ரெஷன் வாழ்க்கை ஒரு நொடியிலே ஆண்டவர் விடுதலை ஆக்கி விட்டார். ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அந்த சுரேஷுக்கு வாழ்வு கொடுத்த அதே இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் சபையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். மதிப்புக்குரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களுடைய
பிரசங்கங்களிலே எப்பொழுதுமே சொல்வார், இயேசு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தர் மேலேயும் கைகளை வைத்து சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கும்படி இயேசு வந்திருக்கிறார். 100க்கு 100 உண்மை. ஹல்லேலூயா. இன்றும் நம் அருகிலே தான் அவர் இருக்கிறார். நம்மை சுகமாக்கும்படி வந்திருக்கிறார். நம்மை தேற்றும்படி வந்திருக்கிறார். நம்மை அரவணைக்கும்படி வந்திருக்கிறார். நம் காயங்களை ஆற்றும்படி வந்திருக்கிறார். இயேசு என்றாலே நமக்கு இன்பம்தான். இயேசு என்றாலே நமக்கு மகிழ்ச்சி தான். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சபையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசாரிக்கும்படி வந்திருக்கிறார். அவர் அருள் வந்தால் போதும், அவர் பிரசன்னம் வந்தால் போதும், அவருடைய வார்த்தை வந்தால் போதும், எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவா உன்னருள் காண செய்யோ, இறைவா உன்னருள் காண செய்யோ, அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யோ, அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யோ, இறைவா உன்னருள் காண செய்யோ, இறைவா உன்னருள் காண செய்யோ. பசியாலே வாழ்கின்ற மாந்தர்களுக்கும், பசியாலே வாழ்கின்ற மாந்தர்களுக்கும் அப்பமும் மீனும் அளித்தீரன்றோ, குஷ்டரோகியும் சுகமானதோ, உந்தனின் அற்புதமே, உந்தனின் அற்புதமே, இறைவா உன்னருள் காண செய்யோ, இறைவா உன்னருள் காண செய்யோ. குருட செவிட உடவரையோ, திமிர்வாதக்காரனை சுகமாக்கினே, குருட செவிட உடவரையோ, திமிர்வாதக்காரனை சுகமாக்கினே, மரித்த லாசரு எழுந்ததுமே, மரித்த லாசரு எழுந்ததுமே, உந்தனின் அற்புதமே, உந்தனின் அற்புதமே, இறைவா உன்னருள் காண செய்யும். ஆண்டவர் இன்றைக்கு வல்லமையான அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவைகளில் அற்புதம் செய்வார். உங்க கஷ்டத்திலும் அற்புதங்களை செய்வார். இந்த மே மாசத்திலே நிறைய பேர் சொல்லுகிற காரியங்கள், அடுத்த மாசம் ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறோம், சிலர் வாடகை கட்ட முடியல. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதத்தோடு அனுப்புவார். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயமான தேவன். தன் வல்லமையை செய்து அற்புதத்தை செய்வார். ஆனால் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவரும் சில எதிர்பார்ப்பை செய்வார். ஒரு இடத்துல நமக்கு வேலையை எடுக்கிறாங்க என்றால் அதற்குரிய காரியங்களை எதிர்பார்ப்பார்கள், தகுதியை எதிர்பார்ப்பார்கள். அதே போல இயேசுவை தேடி வந்திருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சமயம் சன் டிவியில் வேலை பார்த்த ஒருவர் என்கிட்ட வந்தார். நல்ல போஸ்டில் இருந்தவர், வேலை போய்விட்டது. அவர் என்ன சொன்னார், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைச்சிருமான்னு கேட்டார்.
அப்போ சில கெட்ட பழக்க வழக்கங்களில் அவர் அடிமையாக இருந்தார். நான் சொன்ன எல்லாத்தையும் விட்டுடுங்க. சகை வீட்டில் உடனே வந்து அவரை ரட்சிப்பு உனக்கு சாபம் நீங்குன்னு சொல்லலை. சகை வந்து ஒப்பு கொடுத்தான். இயேசு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யுங்க. அவர் விரும்புகிறத நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். வேதத்தில் இருந்து அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் இன்றைக்கு நான் தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், பர்த்திமேயு குருடனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 50வது வசனம். ம் 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 ஆமென். இந்த வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்திலே 50வது வசனம் படிங்க. 50 ம் ம் இயேசுவிடத்திலே வந்தான். எரிகோவிலே நடந்த ஒரு சம்பவம் இது. இயேசு பர்த்திமேயு குருடனுக்கு 2 கண்களை கொடுப்பதற்கு முன்பதாக இயேசு செய்த ஒரு அற்புதமான செய்த ஒரு மகிமையான காரியம் இது. ஆனால் செய்வதற்கு முன்பதாக இந்த பர்த்திமேயு குருடன் செய்ததை குறித்து பார்க்கிறோம். இந்த பர்த்திமேயு குருடன் ஒரு பிச்சைக்காரர். மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே 30லிருந்து 34 வசனம் படிக்கும்போது 2 குருடர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒருவனுடைய பெயர் வந்து பர்த்திமேயு. இந்த பர்த்திமேயு ஒரு பிச்சைக்காரர். அதே சமயத்தில் அவங்க வாழ்ந்து இருக்கிற கண்ணு தெரியாது, 2 கண்கள் கிடையாது. இருளின் வாழ்க்கை, சாபத்தின் வாழ்க்கை. அவன் இருந்த இடமானது எரிகோ. எரிகோ என்று சொல்லும்போது அது இருள். எரிகோ என்று சொல்லும்போது அது ஒரு சாபம். எரிகோ என்று சொல்லும் பொழுது அது ஒரு தடையின் இடம். எரிகோ என்று சொல்லும்போது அது ஒரு பிசாசுவின் இடம், பாவத்தின் இடம். அது ஒரு தடையின் இடம், அது இருளின் இடம். சில வருஷங்களுக்கு முன்பதாக சத்திய சாய் என்ற ஒரு இடத்திற்கு என்னை தேவன் அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, இந்த இடம் ஒரு இருளின் இடம், ஆனால் இங்கே இருக்கிற நிறைய ரவுடிஸை நான் ரட்சிப்பேன், நிறைய மந்திரவாதிகளை நான் ரட்சிப்பேன், நிறைய பாவத்தில் விபச்சாரக்காரர்களை ரட்சிப்பேன், குடிகாரர்களை ரட்சிப்பேன், குருட்டாட்டம் உள்ள இந்த பட்டணத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இந்த இடம் ஒரு எரிகோ என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நான் தருவேன், ஒரு பெரிய எழுப்புதலை நான் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் வீடு எரிகோவாய் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை எரிகோவாய் இருக்கிறதா? சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? வியாதி நிறைந்த ஒரு எரிகோவா இருக்கிறதா? உன் பிள்ளைகள் எரிகோவா இருக்கிறார்களா? உங்கள் ஊழியம் ஒரு எரிகோவா இருக்கிறதா? அந்த இடத்துல இயேசு வந்ததினால எரிகோல ஒரு வெளிச்சம் வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எந்த இடத்துல இயேசு வருகிறாரோ, எந்த இல்லத்தில் இயேசு வருகிறாரோ, எந்த வீட்டிலே வருகிறாரோ, யாருடைய வாழ்க்கையில வருகிறாரோ, அந்த வீட்டிற்குள்ள எரிகோவின் வாழ்க்கை முடிந்து போகும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. அந்த எரிகோவின் வாழ்க்கையை எடுப்பார். ஒருவேளை இருள் நிறைந்த குடும்பமா இருக்கலாம், உன் வாழ்க்கை இருள் நிறைந்து காணப்படலாம். இயேசுவின் பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க எரிகோக்கு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலே நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். பயங்கரமான கட்டுகள் நிறைந்த இடம். அந்த இல்லங்களில் ஒரே ஒரு வீட்டில் எனக்கு இடம் கொடுத்தார்கள். அதன் பிறகு அந்த வீட்டில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஜெப கூட்டங்கள், ஒவ்வொரு வீடிலும் ஜெபம். பாபிலோனா இருந்தது, எரிகோவா இருந்த இந்த தெரு இப்ப புதிய எருசலேமா மாறிச்சின்னு ஒரு சர்டிஃபிகேட்டு ஜனங்களுக்குள்ள வந்துச்சு. ஹல்லேலூயா. எங்கேயும் பாட்டு சத்தம், எங்கேயும் துதி சத்தம், எங்கும் மகிழ்ச்சியின் சத்தம், எங்கும் எழுப்புதலின் சத்தம். இயேசு எந்தெந்த இடத்துக்கு வர்றாரு அங்கெல்லாம் எழுப்புதல் தான். ஹல்லேலூயா. சபை எழுப்புதல் தான். எனக்கு ஒரு ப்ராஃபஸி கொடுத்தாரு. நீ எந்த இடத்துல நீ கால் வச்சாலும் சரி, எந்த பட்டணத்தில் நீ கால் வச்சாலும் சரி, எந்த வீட்டுக்குள்ள நீ கால் வைத்தாலும் சரி, அந்த இடத்தை என்னுடைய ராஜ்யமாய் மாற்றுவேன். அந்த வீடு தேவனுடைய ராஜ்யமா மாறும். எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் அதுதான். எந்த பட்டணத்தில் நீ கால் வைக்கிறாய், எந்த சபையில் நீ கால் வைக்கிறாய், அங்கு நான் ரிவைவலை கட்டளையிடுவேன். ஆண்டவர் மாற்ற முடியும். ஆண்டவரால் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட அந்த எரிகோ பட்டணத்தில் இந்த 46-47 வசனத்தில் இவன் பத்திமையு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கோ, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கோ. அவன் என் கண்ணு 2 கண்ணு குருடா இருக்கு, சுகம் கொடுன்னு கேட்கல, நம்முடைய கைகள் வைத்தா சுகமாகும்னு கேட்கல. ஆனா ஆண்டவர் அவன் அறிச்சிருந்தார். அவர் தாவீதின் குமாரன் இயேசுவே அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டான். அவன் சொன்னதெல்லாம் ஒன்னே ஒன்று, இயேசு மனதுருக்கம் உள்ளவர் என்பதை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. சென்னையில் சில நேரம் இந்த நவம்பர் அக்டோபர்ல எல்லாம் மழை அடிக்கும் போது நான் இந்த வார்த்தையை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். தாவீதின் குமாரனே எங்க மேல மன இறக்கும். ஹல்லேலூயா. என் குடும்பத்தின் மேல மன இறக்கும், என் பட்டணத்தின் மேல மன இறங்கும், எங்க சபையின் மேல் மனம் இறங்கும், எங்க சென்னை பட்டணத்தின் மேல மனம் இறங்கும். அந்த ஜெபத்தை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. தாரும் தாரும் நிறைய பேர் கேட்பாங்க. ஆண்டவர் என்னமோ வேலைக்காரர் மாதிரி கேட்பாங்க. சிலர்லாம் எனக்கு வேலை கொடும், எனக்கு 1 லட்சம் கொடும், எனக்கு 10 லட்சம் கொடும், என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கொடும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம கேட்கறது எப்படி கேட்கணும்னா, இயேசுகிட்ட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே மன இறக்கம். அவனுக்கு புரிகிறது, என் கண்ணை பிசாசு பிடிச்சிட்டான், அது ஒரு சாபம், பாவத்தினாலே அந்த என் கண் இல்லை, இது ஒரு நியாய தீர்ப்பு. ஆனால் ஆண்டவர் அந்த இரக்கம் உள்ள தேவன் எனக்கு 2 கண்ணையும் கொடுப்பாருன்னு அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. மனதிறங்கோ. அந்த வார்த்தை ஆண்டவரை தொட்டது. திரும்பி பார்த்து 49 வசனத்தை வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். திடன்கொள்.
எழுந்திரு, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அழைக்கிறார் என்றாங்க. முதல்ல என்ன சொல்றாரு, அந்த ஒரு நற்செய்தி வருது இயேசுகிட்ட இருந்து. ஆள் அனுப்பி சொல்றாரு, திடன்கொள். திடன்கொள்னா பயப்படாத, சோர்ந்து போகாத. இங்கிலீஷில் சேரப்புன்னு இருக்கும். நிறைய பேர், நிறைய விசுவாசிங்க இன்னைக்கு எப்படி ஆயிடுறாங்கன்னா, சோர்ந்து போயிடுறேன். கஷ்டம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, உடைப்பு வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஆண்டவர் நிறைய நேரத்தில் என்ன சொல்கிறாரு, பயப்படாத. பேதுருவை பார்த்து என்ன சொன்னார், நான் தான். கடலில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், உபத்திரம் வரும், ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்க, தேவ பிள்ளைய திடன் கொள், சோர்ந்து போகாத, நம்பிக்கை இழந்து போகாத. சில நிறைய பேர் இன்னைக்கு நம்பிக்கை இழந்து போறாங்க. திருமணம் ஆகல, பெண்ணுக்கு திருமணம் ஆகலன்னா நம்பிக்கை இழந்து போயிரு. எதுவுமே வாழ்க்கையில் சில தோல்விகள், போராட்டங்கள், சோதனை வரும்போது நிறைய பேர் இன்றைக்கு என்ன ஆயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, திடன்கொள். அடுத்தது என்ன சொல்றாரு, அவனை பார்த்து, எழுந்திரு. எழுந்திரு, நான் உயிர்ப்பிக்கப்படுதல். எழுந்திரு, பாவத்தை விட்டு எழுந்திரு, இருளை விட்டு எழுந்திரு, கட்டப்பட்ட வாழ்க்கையை விட்டு எழுந்திரு, அந்த குருட்டு ஜீவியத்தை விட்டு நீ வெளியே வா. வெளியே வரணும், அதான் எழுந்திரு. விழுந்த நிலையை விட்டு எழுந்திருக்கணும், துக்கத்தின் நிலையை விட்டு எழுந்திருக்கணும், வியாதியின் நிலையை விட்டு எழுந்திருக்கணும். அதிலேயே மூழ்கி கிடக்காத. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு. ஹல்லேலூயா. உனக்கு நன்மை செய்ய நான் விரும்புகிறேன், அற்புதம் செய்ய விரும்புகிறேன், உனக்கு அதிசயம் செய்ய விரும்புகிறேன். துக்கத்திலே கிடக்காத, கீழே கிடக்காத, சோர்வுக்குள்ளே கிடக்காத, வேதனையிலே கிடக்காத, துன்பத்திலே கிடக்காத. நீ எழுந்திருக்கும் போது நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். ஆண்டவர் அப்படித்தான், கீழே கிடக்கும் போது எழுந்திருவார். சூம்பின கையோட பார்த்து சொன்னார், எழுந்திரு. இன்னைக்கு நீ எழுந்திருக்கும் போது கிருபை செய்வா. உன் படுக்கை விட்டு எழுந்திரு, சோர்வை விட்டு எழுந்திரு, உன்னுடைய சோம்பலை விட்டு எழுந்திரு, வேதனையின் வாழ்க்கையை விட்டு நீ எழுந்திரு, டிஸ்கரேஜ்மெண்ட்டை விட்டு எழுந்திரு. சில டிப்ரெஷன்லேயே இருப்பான். டிப்ரெஷன்லேயே இருப்பானுங்க சிலவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திருப்பா, உற்சாகமாயிரு. இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார், நித்திய வாழ்க்கைக்கு அழைக்கிறார், ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு அழைக்கிறார். உனக்கு நன்மை செய்யும்படி இயேசு உன்னை அழைக்கிறார், அன்போடு அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன். என்கிட்ட வர்றவங்களை நான் ஒரு நாளும் புறம்ப தள்ள மாட்டேன். நீ வியாதிஸ்தன் உன்னை தள்ள மாட்டேன். ஆண்டவர் உன்னை ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார், நித்திய வாழ்க்கைக்கென்று, பரலோக வாழ்க்கைக்கென்று, அவருடைய ராஜ்யத்திற்கென்று, சபைக்கென்று நீ ஆராதனை, தேவனுடைய ஆராதனை செய்யும்படியாக தேவன் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பர்த்திமேயு குருடனை அவர் அழைத்த போது அவன் தன்னைத்தானே தகுதிப்படுத்தி கொண்டான். இந்த 50வது வசனம் தான் வாசிச்சான். உடனே அவன் வஸ்திரத்தை அடித்து எறிந்து எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். அவன் போட்டிருந்த வஸ்திரம், இயேசு அழைக்கிறார் அவனை,
அந்த அழைப்புக்கு அவன் பாத்திரவானா இருக்கணுங்கிறதுக்காக அவன்கிட்ட இருந்தது ஒரு நாற்றம் பிடிச்ச ஒரு வஸ்திரம், நாற்றம் பிடிச்ச துணி. இந்த வஸ்திரம் என்று சொல்லும்போது அது ஆவிக்குரிய காரியம். அவனுக்குள்ள இருந்தது எல்லாம் அழுக்கு, நாற்றம் பிடித்த வஸ்திரம். அது அவர் தூக்கி போட்டார். இந்த வஸ்திரம் இனிமேல் எனக்கு தேவையில்லை. இந்த வஸ்திரத்தை வைத்துக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இயேசு கிட்ட வர முடியாது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் நல்ல வஸ்திரத்தை கொடுக்க போறார், எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறார், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போற. பழைய காரியத்தை அவன் தூக்கி போட்டான். இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் விரும்பாததெல்லாம் நீங்க தூக்கி போடும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் விரும்பாததெல்லாம் நீங்க வச்சிருக்கும் போது அது ஆசீர்வாதம் இல்லை. உன் வீட்டுக்குள்ள என்ன சாபம் இருக்குதா? சாபத்தின் காரியம் இருக்குதா? கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குதா? இதுதான் மனம் திரும்புகிற ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை குறிக்கிறது. நமக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கங்கள், நமக்குள்ள இருக்கிற அடிமைத்தனங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்போன் அடிமைத்தனம், நிறைய பசங்க இன்னைக்கு போதை மருந்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. எது இல்லையோ, எது ஆண்டவருக்கு பிடிக்கலையோ அதை முதல்ல தூக்கி போட்டுரும், விளக்கணும். பழசை எடுத்து போட்டுடணும், பழைய வாழ்க்கையை எடுத்து போட்டுடணும், பழைய சாபத்தை தூக்கி போட்டுடணும், பழைய பிசாசு கிரியைகளை எல்லாம் தூக்கி எறியணும். நீ தூக்கி போடும்போது தான் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். இயேசுகிட்ட வரும்போது நான் இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். இயேசு அன்போடு கூப்பிடுகிறார், அவனை அன்போடு கூப்பிட, ஒரு அற்புதம் செய்வதற்கென்று கூப்பிடுகிறார், அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு அவன் பாத்திரவானாக தகுதிப்படுத்திக் கொள்கிறான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்கும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்விலே இருக்கும் என்றால் அதை அப்புறப்படுத்துக்கு உங்களுக்கு தேவன் விடுதலை தருவார், ஜெயத்தை தருவார், நன்மை செய்வார். பத்திமேகு குருடனுடைய வாழ்விலே அதை அவன் அகற்றிய பொழுது தான் 2 கண்களும் அவனுக்கு திறக்கப்பட்டது. அவன் இயேசுவிடத்தில் வந்தபோது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இன்னைக்கு பழையவைகள்லாம் எரிஞ்சு போட்டிருக்கு, பழைய பாரம்பரிய வாழ்க்கையெல்லாம் எழிந்து போட்டிருக்கு, மனம் திரும்பாத ஜீவியங்களை எல்லாம் எரிந்து போட்டு விடுங்க. கிறிஸ்தவ இயேசுவிடத்தில் வருகிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு மனம் திரும்புகிற ஒரு ஜீவியம், ரட்சிப்பின் வாழ்க்கை. அதுதான் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார், நம்மளை மீட்டெடுக்கிற கர்த்தராயிருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் ஆலயம் நம்மளை கழுவி சுத்திகரித்து நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். நீ பாவி என்றவர் ஒதுக்கவில்லை, ஆனால் அந்த பாவத்தின் ஜீவியத்தை நாம் தூக்கி எறிய வேண்டும். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பழைய சுவாபங்கள், பழைய குணங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசு போனா கூட அந்த பிசாசு குணங்க இருக்குது நிறைய பேர்ட்ட, அது மாறுறது கிடையாது. நிறைய பேர்ட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட மாறும் பொழுது முழுமையா மாறிடும். 2 சம்பவத்தை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன் பிரசங்கத்தை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் பண்ண போயிருந்தேன். அப்போ அந்த ஒரு அம்மா ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு இன்டர்நெட் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், வந்து ஜெபம் பண்ணுங்கய்யா. பிஸ்னஸே ஆக மாட்டேங்குது. சரிம்மா, நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். இந்த பிஸ்னஸ் ஆகாத காரணம் இந்த பீரோ தாம்மா.
இந்த பீரோவில் என்ன இருக்குது பூட்டி வச்சுருந்தேன். சரி சொல்லிட்டு போயிட்டேன் நான். இதுதான் இடறல். கஷ்டப்பட்ட அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, அவங்க புருஷங்கிட்ட இருந்து சாவியை வாங்கினாங்க, போட்டாங்க. சாவியை எடுத்து திறந்து பார்த்தா 2 பீர் பாட்டில் இருக்கிறது. இவ்வளோ நாளாக இதுதானா பிரச்சனை? சனியனே இன்னைக்கு இது தொலைஞ்சு போகட்டும் சொல்லி 2 பீர் பாட்டிலையும் தூக்கி உடைச்சி போட்டேன். ஐயோ, நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினது அப்படின்னா, இன்னையோட இந்த சனியன் தொலையாட்டேன். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன், அவன் சிஎஸ்ஐ சர்ச்சில் அவன் ஹஸ்பண்டு ஒரு கோயில் பிள்ளையாவே மாறிட்டான். 2 பேருமே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. விட்டுட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. சாபம் வீட்டுக்குள்ளேயே தங்கி கிடக்குது, இன்னைக்கு மறைஞ்சு கிடக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில். அவன் அன்னைக்கு தூக்கி போட்டா அதிலிருந்து அந்த குடும்பத்தில் பரலோகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அவங்க பிஸ்னஸும் நல்லா ஆச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மை நேசிக்கிற கர்த்தர். அதே போல் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஜெபிக்க சென்றிருந்தேன். ஜெபிக்க சென்றிருந்த பொழுது அந்த வீட்டுக்குள்ளே அவனுக்கு ஒரு பிசாசு போட்டு ஜெபம் பண்ணுறேன். ஒன்றுமே அவனுக்கு காது கேட்கல, எதுவுமே இல்லை, உணர்வு இல்லை, அப்படியே கிடக்கிறான். இப்போ நான் வீட்டுக்குள்ளே போனேன். நானும் என் கூட ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அப்போ தான் அந்த குடும்பம் வந்து ஆண்டவருக்குள்ளே வர கொடுக்குறான். இந்த பையனுக்கு விடுதலைக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. இப்போ நான் போய் ஜெபிக்க போனேன். ஒன்றும் நடக்கலை. வீட்டை கொஞ்சம் நான் சுற்றி பார்க்கணுன்னு பார்க்கும்போது எல்லாம் ஆபாச படங்க, அசுத்தமான படங்க, சினிமாக்காரங்க படங்க. நான் சொன்னேன், எல்லாத்தையும் கழட்டுக்க, எல்லாத்தையும் எடுங்க, தூக்கி போடுங்க, எரிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் நிறைய எடுத்து பார்த்தா ராணி, குமுதம் நிறையா இருக்குது. அவங்க உலகம் நிறைய கதை புக்குங்க, காதல் கதை புக்குங்க, கெட்ட கதை புக்குங்க, ஆபாச புத்தகங்கள் எல்லாத்தையும் நான் எரிச்சு போட்டு அந்த மகன் படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டான். ஹல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராக அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு முழு குடும்பமே அந்த சபையிலே நல்ல ஒரு விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நம்ம கையில தான் விடுதலை இருக்கிறது. நம்ம கையில தான் சுகத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். ஆனால் பழையவெல்லாம் நீ தூக்கி எறியும் போது அதிசயம் நடக்கும். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 4:5 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சகையுடைய வீட்டுக்கு சொல்கிறார், நான் வர்றேன். காட்டாத்தி மரத்தில் அவன் உட்கார்ந்துருக்கிறான். சகையுவே, நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்கணும். அவன் வந்து பயந்துகிட்டு இருக்கிறான். அவன் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர். அநியாயமாக ஜனங்களோட பணம் வாங்கி 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 அழித்து போட்டான். குடும்பத்தை, வீட்டுக்குள்ள சாபத்தை சேகரித்து வைத்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், அவன் வீட்டுக்கு வரணும். அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ அவன் வகை தேடினான். இயேசு மேலே பாசம், இயேசு மேலே ஒரு தாகம் அவனுக்குள்ள மறந்தபடியால் அவன் மரத்து மேலே, காட்டாத்தி மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து கொட்டிருந்தான். இந்த சம்பவமும் இதுவும் ஏறக்குறைய ஒன்று போலத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே வந்து இயேசு கூப்பிட்டாரு, சகைவே வா, உன் வீட்டுக்கு நான் வரேன்.
உன் வீட்டில் இருக்கிற சாபத்தை நீக்க விரும்புகிறேன். உன் வீட்டில் இருக்கிற பாடுகளை நீக்க விரும்புகிறேன். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற தோஷங்களை நீக்க விரும்புகிறேன். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளை நீக்க விரும்புகிறேன். நான் வரணும். ஆனால் அவன் ஒரு தகுதிப்படுத்தி கொண்டான். ஒரு 100 அதிபதி சொல்றான், நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் வீட்டை அவன் தகுதிப்படுத்தான். என்ன தகுதி? அநியாயமா நான் பணம் வாங்கிறது உண்டானால் அதை 4 திருப்பி கொடுக்கிறேன். ஒரு அறிக்கை செய்தான், மனம் திரும்பினான். இதே போலத்தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. போன வருஷத்தில் நெல்லூர் என்ற இடத்துல எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு பெரிய ஒரு வீடு, பயங்கரமான பங்களா வீடு, பெரிய வீடு. அசந்து போனேன். இந்த வீட்டிலேயே நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க. பெரிய ஒரு பங்களா, ஒரு பார்த்தா ஒரு சிஎம் வீடு மாதிரி இருக்கும், இல்லை மந்திரி வீடு மாதிரி இருக்கு. நான் கேட்டேன், நான் கேட்ட ஒரு கேள்வி, யார் இது? இந்த ஊர்லேயே பெரிய ஆள் இவர். அவங்க ஒய்ஃப் எங்கள் சர்ச்சுக்கு வராங்க, ஆனால் அவர் வரலை. அது ஒன்றும் என்கிட்ட சொல்லலை இவங்க. நான் உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சகையுடைய வீட்டில் அவன் சாபத்தை சேகரித்து வச்சுட்டான். பற்றி பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் உனக்கா பொறுக்கலை, கோபம் வர ஆரம்பிச்சு, குடிச்சிருக்கான். அங்கே இருக்கிறவங்களாம் எதுக்குறாங்க நான் என்னுடைய பிரசங்கத்தை. காரணம் சகை, ஏன்னா அந்த வீட்டில் அங்கே இருக்கிற மக்களுடைய பணத்தை எல்லாம் வசூலித்து அந்த வீடை அவன் கட்டியிருக்கிறான். நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நல்லதை விதைக்கும் போது இயேசு கிறிஸ்து உள்ள வரும்போது தான் அந்த ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் அவன் சகையும் மனம் திரும்பினான். அவனுடைய அக்கிரமத்தை எல்லாம் அறிக்கை செய்தான். என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா! இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நாளைக்கு உன்னை ரட்சிக்க போறதில்லை, நாளைக்கு உன்னை ரட்சிக்க போறதில்ல. இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள். இந்த நாள் ஒரு ரட்சிப்பின் நாள். உன் குடும்பத்தை நான் ரட்சிக்க விரும்புகிறேன். உன் வீட்டில் இருக்கிற சாபத்தை நீக்க விரும்புகிறேன். உன் வீட்டில் இருக்கிற இருளை நீக்க விரும்புகிறேன். உன் வீட்டில் இருக்கிற கட்டப்பட்ட வாழ்க்கையை நான் நீக்க விரும்புகிறேன். உன் வீடை பரலோகமாக நான் மாற்ற விரும்புகிறேன். நீயும் ஆபிரகாமின் குமாரனாக மாறும்படி செய்வே என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே போலத்தான் அந்த பர்த்திமேயு குருடன் தன் வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பாததை அவன் தூக்கி எறிந்த பொழுது சகைவும் தூக்கி போட்டான். அவனுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனுக்கு வெளிச்சம் வந்தது. 2 கண்ணு. அது வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணுமே கேட்கல. ஆனா கேட்டார், உன்னிடத்துல உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்கு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாற்றுவார். கர்த்தர் விரும்புறத நீங்க செய்து பாருங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவன், உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவன், எப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியும், எப்படிப்பட்ட அதிசயத்தையும் செய்ய முடியும். எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் உருவாக மாட்டேங்குது, எத்தனையோ குடும்பங்கள்ல மந்திர கட்டுகள் உடைய மாட்டேங்கிறது. காரணம் என்ன? இன்னும் பழையவைகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் பிசாசு கிரியைகளை வைத்திருக்கிறீர்கள். இன்னும் பழைய பாவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. லாசருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வெளியே வா, நான் வெளியே வந்தான். ஆனால் அந்த
அந்த கட்டு அப்படியே தான் இருந்துச்சு, மரணக்கட்டு. உங்களுக்குள்ளே இருக்கிற பழைய தோஷங்கள், பழைய கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், முழுமையான ஒரு திரும்புதல் வேண்டும் வாழ்க்கையில். அப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார், அற்புதத்தை செய்வார். உங்கள் சாபத்தை எல்லாம் வேண்டு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார், உன்னை ரட்சிப்பார், உன் வாழ்க்கையை ரட்சிப்பார். உனக்காக காயங்கள் ஏற்றவர், உங்களுக்காக இரத்தத்தை சிந்தினவர், உங்களுக்காக பாடு மரணங்களை சகித்தவர், உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், இன்றும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றும் உங்களுக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்றும் சுகம் கொடுத்திருக்கிறார், இன்றும் விடுதலை கொடுக்கிறார், இன்றும் சமாதானத்தை கொடுக்கிறார், இன்றும் நமக்குடைய வாழ்விலே மாற்றங்களை கொடுத்து வருகிறார். ஆனா பெரிய அற்புதம் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, ஐயா உங்க மினிஸ்ட்ரியில் அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா? 100% நடக்குது. அதே சமயத்தில் நான் அதிகமாக விரும்பும் ஒரு காரியம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப். ஹல்லேலூயா. நம்ம மாறிட்டோம்னா எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. எல்லா தடைகள் நீங்கும். நம்ம கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் கண்ணீரை மாற்றுவார், உன் கவலைகளை மாற்றுவார், உன் வேதனைகளை மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவன். சகோதரியே, உடைந்த உள்ளத்தோடு இந்த நாளில வந்திருக்கிறியா? என் கரவம் மேல இருக்கிறது. அந்த கடைசி ரோல அந்த வாலிப மகள் மேல ஆண்டவருடைய கைகள் வைக்கப்படுது. ஆச்சரியத்தை பார்ப்பாய். Thank you Jesus. எல்லாம் எழுந்திருப்போம், எல்லாம் எழுந்திருப்போம். உங்களுக்காக சில மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய கிருபை இறங்க போகிறது, ஆண்டவருடைய இரக்கம் இறங்க போகிறது. அவர் சொல்லுகிறார், அதிசயங்களை செய்கிறவர் அவரே, அவரால் அதிசயம் செய்ய முடியும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஓ ரபா ஷத்தலா ஹபலபா ரபா ரபா ரபா. தொண்டை பகுதியில் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் அற்புதத்தை, பெற்றுக்கொள் அற்புதத்தை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அநேகரை தொட விரும்புகிறார். ஓ, கண்களிலே ஒரு பாதிப்பு, உனக்கு கண்களிலே ஒரு ஹalleluya, ஒரு இரிட்டேஷன், கண்களிலே ஒரு எரிச்சல். இன்றைக்கு ஆவியானவர் அந்த கண்ணு பகுதியை தொடுகிறார். ஈபா ஷத்தல புத்தி அங்கரபரபா. இந்த இடம் முழுவதிலும் தேவனுடைய சக்கினாவின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. முள்ளங்கால் பகுதியில் மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள், பலவீனத்தின் கட்டுகள் இப்பொழுது உடைகிறது, உடைகிறது. எல்லா கட்டுகளை உடைக்கிறா. மந்திர கட்டுகள், செய்வினை கட்டுகள், வெள்ளை சூனியத்தின் கட்டுகள், ஏவுதலின் ஆவிகள் எல்லாம் ஓடு ஓடு ஓடு. ரப்பா காரா தாராபா ஷாராபா. எல்லா கட்டுகளை உடைக்கிறா. சிம்சோனா கட்டின கயிறு அருந்தது 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 அருந்தது. இன்றைக்கு உனக்குள்ள, ஒரு மகளுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள சில கயிறுகள் இருக்குது. ஒரு பெரிய கயிறு வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த கயிறு இன்னைக்கு நூல் போல் ஆகிறது, நூல் போல் ஆகிறது. ரிசீவ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஓகே பாப்பா தாராபா. இந்த இடத்துல இன்னொரு கையை பார்க்கிற, அது ஹல்லேலூயா, இன்னொரு கயிறை பார்க்கிறேன். முடிச்சு, ஏறக்குறைய 7 வகையான முடிச்சு வைக்கப்படும். இன்றைக்கு எல்லா முடிச்சுகளையும் இன்றைக்கு ஆவியானவர் அவிழ்க்கிறார், ஆவியானவர் அவிழ்க்கிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கிக் கொண்டிருக்கிறார். Receive the power. இந்த இடத்துல சபையில
தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறேன். அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு பேரொளி ஜனங்கள் மேல் இறங்குகிறது. இருளிலே இருக்கிற சகோதரியே, இன்றைக்கு வெளிச்சத்தை உன்மேல் கட்டளையிடுகிற எல்லா இருளின் அதிகாரங்கள் விலகுகிறது. ரந்த ரது ரச பகரா லதர பௌதர பல 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 பலபா. அடி வயிற்று பகுதியில் இருக்கிற பலவீனம் உன்னை விட்டு விலகுகிறது. ரந்த ரபு ஷரபா ரோதரபு ஷபல துரா பியாத்தரபா. ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறது. ஊரி பரபர பைத்தர பலபரபா. ஒரு வஸ்திரம் போடுற எல்லார் மேலேயும் உன் மேல ஒரு வஸ்திரம் மூடுகிறது. வஸ்திரம் மூடுகிறது. இந்த இடத்துல ஒரு பெரிய வஸ்திரத்தினால ஹல்லேலூயா ஜனங்களை மூடுகிறா. சுகம் இறங்குகிறது. சுகம் இறங்குகிறது. சுகம் இறங்குகிறது. கண்களிலே ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறா. காதுகளிலே ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறா. குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. நடக்க முடியாம வளைஞ்சிருக்கிற கால்கள் நேராவதாக. வளைஞ்சு போன முதுகுகள் இயேசுவின் நாமத்தில் நிமிர்வதாக. ரந்து ரபோ ஷபா லூகா தரா பாக்கரா தல பரபா. புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியே, வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியே, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. குழந்தை இல்லையா? என் ஜெப வீட்டிலே உன்னை நான் மகிழ பண்ணுவேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபா சந்தர பௌகரபலவா லத்துரி பல ஷபல பௌகரபலபயா கரபா ரோதரபல பரபரபா. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுருவை போல என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல பயன்படுத்துங்க. பேதுருவை போல என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல பயன்படுத்துங்க. நிரப்புங்கப்பா. வல்லமையாலே நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. ஆலையால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. ஆலையால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. ஓ வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. ஆலையாலே நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஒரு கைப்புள்ள தூக்க முடியாம ஒரு சகோதரி இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆவியானவர் விடுதலை ஆக்குகிறார். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. கையை தூக்க முடியாம வந்திருக்கிற சகோதரியே,
அந்த கையில் இருக்கும் கட்டுகளை இப்பொழுது நான் உடைக்கிறேன். Release in Jesus' name. ஓ சபல ஹந்தலா ஷீபா பாப்பா. கைக்குள்ள ஒரு போராட்டம், கைக்குள்ள உனக்கு ஒரு போராட்டம். ஓ சமாலா ஹீகோ பரபா, ரத்த ஓட்ட போராட்டம். ரிலீஸ் பண்றார். பிசகனா மியாங்குராத்தி ஹத்துலா ஷரா பொக்கராபா. தொண்டையிலே ஒரு வல்லமை இறங்குகிறது. தொண்டைக்குள் ஒரு புண்ணு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன்னை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் சுகத்தை பெற்றுக்கொள். இருதய நோய்களை சுகமாக்குகிறார். கழுத்தில் இருக்கும் சில கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கழுத்துக்குள் இருக்கும் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா கட்டுகளும் அவிழ்கிறது. கழுத்து வலியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே, இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்கிறாய். தேவ கரம் உண்மையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஓம் சேக்கவோ ரதலபு ஷரபலப. எல்லா வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். இருதய பலவீனத்தோடு வந்திருக்கிற மகளே, கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஆஸ்மா ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுகிற சகோதரியே, இன்னைக்கு விடுதலையை பெற்றுக்கொள். அல்சர்னால கஷ்டப்படுகிற சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். பெற்றுக்கொள். பவர் 5 வகையான கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்க. பலவீன கட்டுகள், கையில கட்டு, முதுகுல கட்டு, கால்களில் கட்டு, எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. தலைக்குள் இருக்கும் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. வாய்க்குள் இருக்கும் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கிறேன். தேவனுடைய பிரசனம் இறங்கி வருவதாக. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்விலும் இறங்கி வருவதாக. தேவ கிரியைகள் நிகழ்வதாக. ஓஷா பாக்குதபா கிருபை இறங்குவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் இறங்குவதாக. எல்லா இருளின் அதிகாரங்கள் விலகி போகிறது. எல்லா இருளின் கிரியைகள் விலகி போகிறது. எல்லா அந்தகார சக்திகள் விலகி போகிறது. சில சாப கட்டுகள் இப்பொழுது உடைகிறது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சாபங்கள், உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சாபங்கள், ஒரு குடும்பத்தில் பிரிவினை ஆவிகள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக. ஹல்லேலூயா. தேவ அன்பினாலே இணைக்கிறார். எல்லா பிரிவினை கிரியைகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். உடைந்த ஒரு மகளை பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். உடைந்து போய் வந்திருக்கிறாய், நொறுங்கி வந்திருக்கிறாய். உடைக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு தனி மரமான ஒரு மரத்தை பார்க்கிறேன். அது துளிர் விடுது. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரையும் விடுதலை ஆக்க விரும்புகிறார். எல்லாரும் மேலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேவ மகிமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லா கட்டுகள் அவிழ்ந்து போகிறது. எல்லா கயிறுகள் அருந்து விழுகிறது. ஓ எரிகோ விழுது, பாபிலோன்கள் விழுந்து போகிறது. லந்து ரபா ஷரா பாக்கரா பாக்கரா பரபா. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பயத்தின் ஆவியோட ஒரு நபர் போராடிட்டு இருக்கிறீங்க. ஒரு பிசாசின் கிரியைகள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. பயந்து கொண்டிருக்கிற, எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்தின் ஆவி. இன்றைக்கு அந்த பயமுறுத்தும் ஆவியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறான். எல்லா பய பிசாசு உன்னை விட்டு ஓடுகிறது. பயத்தின் இருள்கள் விலகி போகிறது. எல்லா கட்டுகள் உடைகிறது. சில ஆவிகள் நிர்மலமாவதாக. ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட நாக தேவதையின் ஆவி எரிச்சு போகிறது, எரிச்சு போகிறது, எரிச்சு போகிறது. லத்து நாம ஷாதரே அப்புரா ஷாதா அப்புரா பா லஃபு ராத்தா நாம ஷாதா பாக்கரா லபி ஹக்கு ராத்தா ரபா பி காத்தா ராத்தா லக்கா ரபுகா வல்லமைய உங்களுக்குள்ள நாம் விளங்கும்படி செய்கிறேன். ஓடி மாதிரி மாதிரி காத்தா ஓடி காத்தவா ஒரு அக்கினி கடலை விழுந்து நிப்பாட்டா எல்லாரும் எல்லாரும் விழுந்து நிப்பாட்டா மதத்துக்கு வழி வருவதாக பாப்பா 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 உள்ள இருக்கிற பிரியங்கள் அன்புல இருக்கிற பிரியங்கள் மனசுல இருக்கிற பிரியங்கள் வாய்ப்புல இருக்கிற பிரியங்கள் ஒரு மகனுக்குள்ள கண்ணுக்குள்ள வெளிவருகிறேன் வெளிவருது வெளிவருது பூண்டு போது கண்ணு மூடிது 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 பொருளாதார ஆவிகள் ஓடுது எல்லா அலக்கழிக்கும் காசை இயேசுவின் நாமத்தில் ரெண்டு வகையான தரிசனத்தை கொடுக்கிறார். ஒண்ணு, பரலோகத்தில் இருந்து தேவனுடைய ரத்தம் ஊற்றப்படுகிறது, எல்லார் மேலே ஊற்றப்படுகிறது, எல்லார் மேலே ஊற்றப்படுகிறது, எல்லார் மேலே ஊற்றப்படுகிறது. ஆண்டவருடைய ரத்தம் பூசப்படுது, நிறைய பேர் மேல நிறைய சரீரத்தில் மேல ஆண்டவருடைய ரத்தம் பூசப்படுது, ரத்தம் ஊற்றப்படுது. அடுத்து ஒரு எண்ணெய ஒரு தூதன் வரான். ஒரு தூதனை நான் பார்க்கிறேன். பார்க்கிறதற்கு ஒரு பறந்து வருகிற கேருபீனை நான் பார்க்கிறேன். அந்த கேருபீன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு பக்கம் அக்னி சக்கரத்தை சுத்தம் சபைக்குள்ள, மறுபக்கம் அவர் எண்ணெயை போடுறாரு. எண்ணெயை போடுறாரு. அந்த எண்ணெய்க்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஒளிவை. ஒளிவை என்ன? அந்த எண்ணெயை போடும்போது அக்கினி பற்றி வருது, எல்லாரும் மேலே ஒரு அக்கினி இறங்கி வருது, ஒரு அபிஷேகம் அக்கினி இறங்குது. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக அக்கினி ஒவ்வொரு பேர் மேலே போடுறது, ஒரு நெருப்புடைய அக்கினியை போடுறது. அந்த அக்கினி சுத்திகரிக்குது, எல்லாம் எரிஞ்சு போகுது. சில பிரியவை எரியுது, சில ஆணிகை எரிஞ்சு போறத பார்க்கிறேன், சில ஆணிகை எரிஞ்சு போறத பார்க்கிறேன். எல்லாம் கிரியைகள் எரியுது, எரிந்து சத்த கிரியைகள், சத்த கிரியைகள். ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ மனிதருக்கு ஓடு பவுல் பாடுபட்டது போல சில முள்ளிகளினால குத்தி போல அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு. இந்த பாடு இந்த மனிதருக்கு என்றால், நான் புடமிட்டேன் பொன்னாக விளங்குவதற்கு, ஒரு ஆயுதமாக அவனை பயன்படுத்துவதற்கு
இவர் ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த தேவ ஊழியரோடு ஒரு நபர் நண்பராக இருந்தார். அவர் ஒரு சக்கரை வியாதியிலே மறித்து போனார். அந்த மறித்த ஆவி இந்த ஊழியரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது, கொட்டிக்கிட்டு இருக்குது, ஒரு தேவை போல கொட்டிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. இந்த சக்கர பலவீனத்திலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன். ஓ, நீ உன் பட்டணத்திலே ஒரு செவ கோபுரத்தை கட்டும்படி, ஒரு செவ கோபுரத்தை கட்டும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் குலுக்குவேன். நீ இருக்கும் பட்டணத்தில உன்னை நான் அசைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராமா சத்தனா லித்தனா மஷரா கரா லத்தரா உக்கியா கரவா. ஜெப கூட்டத்தை நடத்த முடியாதபடிக்கு, ஜெபஸ்தலங்கள் எழுப்ப முடியாதபடிக்கு போராடுகிற எல்லா கட்டுகளையும் நான் உடைக்கிறேன். ஓ ரபல சந்தர திகரவா லத்து லஷர முக்கரவா ருக்கத்தர மௌஷமல முத்தரவா. இந்த இடத்துல என்னுடைய வல்லமையை நான் கட்டளையிடுகிறேன். நாக்கிலே இருக்கிற கிரியைகள், நாக்கு புண்கள் இப்பொழுது சுகமடைவதாக, வயிற்று புண்கள் சுகமடைவதாக, ஓ நெஞ்சுக்குள்ள இருக்கிற சில புண்கள் சுகமடைவதாக, ஓ ரத்து நெத்தி நபலவா தோள் பட்டை பலவீனங்கள் இன்றைக்கு நீங்கி போவதாக. லத்து ரத்த ரபா கரா எல்லா மாந்திரிக கட்டுகள், உன்னுடைய வியாபாரத்துக்கு விரோதமாக செயல்படுற மாந்திரிக கிரியைகள் எல்லாம் உடைந்து போவதாக. லத்து ரத்த சப லத்தரவா. இந்த இடத்துல ஒரு நபருக்குள்ள ஒரு அடல்ட்ரி ஸ்பிரிட் எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிறது. அது ஒரு சத்த கிரி, அது ஒரு செத்து போன ஆவியின் கிரி, ஒரு வயதான மனுஷனுடைய கிரி. இன்னைக்கு எல்லாத்தையும் நான் எரிக்கிறேன், எல்லாத்தையும் நான் எரிக்கிறேன். இனி வரமாட்டேன், துஷ்டன் வழியாய் வரமாட்டான். அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான், முழுவதும் சங்கரிக்கப்படுவான். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை இறங்குகிறது, இறங்குகிறது. இடுப்பில் இருக்கும் கட்டுகள் பலவீனங்கள் நீங்கி போவதாக. செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. ஓ தாட்டமுள்ள ஆவிகள் வெளிவருவதாக. ஓ ராத்தா ரஷா ராவா மனவேதனைகள் நீங்கி போவதாக. வலிகள் சுகமடைவதாக, கால் வலிகள் சுகமடைவதாக. ஓ சர்க்கரை வியாதிகள் சுகமடைவதாக, ஹைடென்ஷன் வியாதிகள் சுகமடைவதாக, பலவீனத்தின் கட்டுகள் சுகமடைவதாக. ஓ ருக்கமாபால் ஹalleluya 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 வியாதிகள் சுகமடைவதாக. இருக்கிற கட்டுகள் நீங்குவதாக, கட்டிகள் மறைவதாக, கிட்னி ஸ்டோன்கள் வெளிவருவதாக. லத்து நஸா யாக்கா துலாயோ மஸா ரக்கா ரவோ ரபா லத்தி ஹக்கா ரவோ ஷாரவோ ரக்கா ரலவோ ரவரவரவ. எல்லா கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. கழுத்தில் இருக்கும் கட்டுகள், கையில் இருக்கும் கட்டுகள், காலில் இருக்கிற கட்டுகள், அதன் நரம்பு தளர்ச்சி வியாதிகள் சுகமடைவதாக. ஒரு மகளுக்குள் 5 வகையான பலவீனத்தின் கட்டுகளோடு இன்றைக்கு வந்திருக்கிற 5 கட்டுகளை இன்றைக்கு உடைக்க நான் விரும்புகிறேன் சொல்றேன். இன்றைக்கு நான் தொட விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்க விரும்புகிறேன். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். எல்லாரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். எல்லா கயிறுகள் அறுத்து போகட்டும், எல்லா விதமான கிரியைகள் விலகி போகட்டும். இயேசுவின் ரத்தத்தை நான் ஒவ்வொரு மேலும் தளிக்கிறேன், ஒவ்வொரு மேலும் தளிக்கிறேன், ஒவ்வொரு மேலும் தளிக்கிறேன். கிருபை இறங்கட்டும்,
கிருபை இறங்கட்டும், எல்லார் மேலே கிருபை இறங்கட்டும். எல்லாருடைய தேவனுடைய வெளிச்சம் எல்லார் மேலே பிரகாசிக்கபடி ஜெபிக்க. எல்லா இருளின் அதிகாரங்கள் விலகி போ, விலகி போ, விலகி போ, விலகி போ, விலகி போ. இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது நான் பூசுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை கழிக்கிற எல்லா பயமுறுத்தும் ஆவிகள், வீட்டுக்குள்ள இருக்கிற பதிந்து கிடக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், கவலையின் ஆவிகள் எல்லாம் வெளிவரட்டும், எல்லாம் வெளிவருவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இந்த இடத்துல பலவீனத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு மகன், ஆவியானவர் இன்றைக்கு பலத்தோடு அனுப்புகிறேன். அந்த பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறேன். முதுகு வலிகளை சுகமாக்கி அனுப்புகிறேன். ஓரி பத்தரவலவ. சில காயங்கள் குணமடைகிறது. சில கையில இருக்கிற காயங்கள், காலில் இருக்கிற காயங்கள் எல்லாம் சுகமடைவதாக, சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தில் சுகமடையும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபை 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 ஊற்றப்படட்டும், கிருபை ஊற்றப்படட்டும், கிருபை ஊற்றப்படட்டும். எல்லாரும் மேல ஆண்டவருடைய கரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இருக்கிற தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள், வியாபார தடைகள், வேலை கிடைக்க முடியாதபடி இருக்கிற தடைகள், வீடு கட்ட முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் உடைவதாக. இந்த மாதத்துல சில கடினமான சூழ்நிலையில போயிட்டு ஒரு நபருக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்க அந்த கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். முடிவு பெறாத முடிவு பெறாத சில வழக்குகள், முடிவு பெறாத சில பிரச்சனைகள் இந்த நாளிலிருந்து முடிவு பெறும். முடிவு உண்டே, முடிவு உண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லாம் கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், Yeah.
இந்த பகுதியில் என்னுடைய மகிமையை நான் விளங்கும்படி செய்கிறேன். எல்லா கடைகளையும் நான் அழைத்து போட்டேன். என்னுடைய உயர்த்தெழுந்த வல்லமையை நான் விளங்கும்படி செய்கிறேன். விளங்கும்படி செய்கிறேன். விளங்கும்படி செய்கிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. அருமையான ஐயாவை குறித்து அவருடைய ஊழியத்தை நான் மறுபடியும் கட்டுவேன். டீச்சிங் மினிஸ்ட்ரி மூலமாக அவருடைய சபையை நான் உயர்த்தியிருக்கேன். எல்லா தடைகளையும் உடைக்கிறேன். நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஆரோனுடைய கோலை புரிய செய்தேன். உங்கள் கோல் புரிய. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். அருமையான பாஸ்டர் ஜோசுவாவை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை மகனை கொண்டு செய்கிறார். பலத்தை எழுப்புதல். ஹல்லேலூயா. இந்த பகுதி அசைக்கப்படுவதற்காக சோதனம் பண்ணுகிறார். இந்த பகுதியிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் நான் உடைத்து நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியாக எல்லைகளை நான் பெருசாக்குவேன், இன்னும் பெரிதாக்குவேன். அநேகரை நான் ரட்சிப்பேன். அநேகரை நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நான் நிறைத்து பயன்படுத்துவேன். என்னுடைய பாத்திரங்களாக ஜொலிக்கும்படி செய்வேன். இங்கு கூடியிருக்கிற எல்லா தேவ ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, பாஸ்டர் எசேக்கியல் ராஜ்குமாரை ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவரே, அருமையான பாஸ்டர் ஆனந்தை ஆசீர்வதிப்பீரா. பாஸ்டர் செந்திலை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அது போல பாஸ்டர் யாபேசை ஆசீர்வதிப்பீரா. இங்கு கூடியிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தயவு இரக்கம் கடந்து வருவதாக. தாவீதின் குமாரன் எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னபோது பத்திமே குருடனுடைய கண்ணை திறந்த ஆண்டவர் இங்கு கூடியிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருதய கதவுகள் திறக்கப்படுவதாக. இவருடைய வாழ்க்கை கதவுகள் திறக்கப்படுவதாக. இவருடைய ஜீவியங்களை மாற்றிபடி சொல்லிக்கிறார். இந்த சபையை நான் உயிர்ப்பிப்பேன். இந்த சபையில என்னுடைய அக்கினி வெளிப்படும், என்னுடைய வல்லமை வெளிப்படும், என்னுடைய மகிமை வெளிப்படும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோ, பிந்தின ஆலயத்தின் வலிமை பெரியதாய். எல்லா மகிமை துதி கனத்த கர்த்தருக்கே செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்ல கூப்பிட்ட பொழுது தேவன் இறங்கி அவருக்கு அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு தேவன் எனக்கு இறங்குங்கப்பான்னு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு இறங்கி அந்த ஊழியக்காரன் மறைத்து தேவன் திட்டமாய் நம்மோடு பேசும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஆவியானவர் திட்டமாய் நம்மோடு கூட பேசும். எல்லா கண்களை மூடி நிறைவு ஜெபம் செய்ய போகிறோம். எல்லாத்தையுமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நம்ம உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே நம்ம கூப்பிட்ட போது அவனை அதட்டினாங்க, அமைதிப்படுத்தினாங்க. அண்ணே, அதே வாயை திடன்கோள் இயேசுவை அழைக்கிறார் சொன்னாங்கப்பா.
நீர் எங்க மேல இன்றைக்கு ஊழியக்காரர் மறைத்து பேசினீங்க, நீர் இரக்கமா இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, வந்தவங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஒருவேளை மனுஷ தயவு அற்று போனாலும், மனுஷன் எங்களுக்கு இறங்காம போனாலும், இறங்காம தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை என் தேவன் இறங்கி தருகிறதற்காக நன்றி. வந்தவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் நடக்கிற இந்த விசேஷித்த கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. வார்த்தை கொடுத்த ஊழியக்காரை ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஜோஷுவாவை ஆக்கத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரங்க, எல்லா விசுவாச குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. வந்தவங்க வந்தபடி அல்ல, நீங்க ஜெபிக்கும் பொழுதே இங்க வல்லமை புறப்பட்டவங்களை விடுதலை ஆக்கினதற்காக ஸ்தோத்திரம். திட்டமாய் தீர்க்க தரிசனமாய் பேசி நீர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்மளை சுத்திகரித்துக் கொண்டு அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் கர்த்தர் வாழ்த்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.